அன்பார்ந்த நூல் நிலையம் பார்வையாளர்களே வணக்கம். தலைநகர் சென்னையில் நான் பத்திரிகை துறையில் பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் நான் எத்தனையோ வேலைகளை செய்தேன். தொழிலாளியாக இருந்தேன், குமாஸ்தாவாக இருந்தேன், இப்படி பல பணிகளை செய்திருக்கிறேன். தொழில்நுட்ப உதவியாளராக இருந்திருக்கிறேன், ஜெனரேட்டர் ஆப்ரேட்டராக இருந்திருக்கிறேன். ஒரு முறை சரவண பவனில் போய் வேலை செய்யலாம் என்று போய்விட்டேன். ஏனென்றால் 3 வேளை சாப்பாடு, நல்ல சம்பளம் கிடைக்கும் என்று. நல்ல வேலை அன்றைக்கு முதலாளி வரவில்லை. என் தலையில் இல்லை என்றால் அந்த வேலையும் நான் செய்திருப்பேன். இப்படி ஒரு முறை நான் பத்திரிகை பணி, அது ஒரு மோசமான பத்திரிகை, ஒரு மோசமான சம்பளம், மோசமான நிர்வாகம். முதலாளி லாபம் சம்பாதிப்பார், அது வேறு விஷயம். கொஞ்ச நாட்கள் மனம் சரியில்லை. ஏனென்றால் மனித வாழ்க்கைக்கு வைட்டமின் பா தேவை. வருமானம் இல்லை என்றால், நமக்கு திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் ஒரு மனிதனுக்கு மன உளைச்சல் ஏற்படும். அந்த நேரத்தில் நான் ராயப்பேட்டையில் தங்கியிருந்த பொழுது அதற்கு பக்கத்தில் உள்ள அரசு நூலகத்தில் குமுதம் ஆசிரியர் SAP எழுதிய ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தேன். நம்மவர் விமர்சகர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு, திறனாய்வாளர்களுக்கு ஒரு மூடநம்பிக்கை இருக்கிறது. சினிமா என்றால் பாலு மகேந்திரா, பாரதி ராஜா என்று, பாலச்சந்தர் என்று ஒரு 5-6 பேரை வைத்திருப்பார்கள். அதை போல எழுத்தாளர்கள் என்றால் புதுமை பித்தன், அழகிரிசாமி, குப்பா ராஜகோபாலன், இப்படி ஒரு 4-5 பேரை சொல்வார்கள் திருப்பி திருப்பி. அவ்வளவுதான். அப்படியெல்லாம் கிடையாது. மாதவன் நல்ல டைரக்டர், நடிகர் விசு நல்ல டைரக்டர், பாக்கியராஜ், டி ராஜேந்தர், KS கோபாலகிருஷ்ணன், இப்படி எத்தனையோ நல்ல இயக்குநர்கள் இருக்கிறார்கள், நல்ல கதையாசிரியர்கள் இருக்கிறார்கள். கலைஞானம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதை போல எழுத்துலகத்திலும் ஜெகசிற்பியன், பாலகுமாரன், சுஜாதா போன்றவர்கள் நல்ல எழுத்தாளர்கள் தான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் SAPயும் ராக்கி ரங்கராஜன் போன்றவர்களும் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள். திராவிட இயக்கத்திலும் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஒரு முறை 1989ஆம் ஆண்டு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இளைஞராக இருக்கும் பொழுது எங்கள் ஊருக்கு வந்தார். அப்பொழுது பேசும் பொழுது ஒரு கருத்தை சொன்னார். எல்லோரும் சரித்திர நாவல் என்றால் கல்கியை சொல்லுகிறீர்களே, எங்கள் தலைவர் தென்பாண்டி சிங்கம் எழுதியிருக்கிறாரே, அதற்கு என்ன குறை? பொன்னர் சங்கர் எழுதியிருக்கிறாரே, அதில் என்ன பிழை? பாயும்புலி பண்டாரவன்னியன் என்று எழுதியிருக்கிறாரே, அதில் என்ன குறை? பொன்னர் சங்கர், இப்படி பல உதாரணங்களை சொல்லி அவர் பேசினார். அதைப்போல பல தரப்பிலும் பேராசிரியர் மதிவாணன் அவர்கள் இதை அழகாக சொன்னார். இது எல்லாம் இலக்கியம் இல்லை, அதெல்லாம் இலக்கியம் இல்லை என்று பேசக்கூடாது. அது எப்படிப்பட்ட இலக்கியம் என்று தான் பார்க்க வேண்டும் என்று அழகாக சொன்னார். அதைப்போல ஈழத்து பேரறிஞர் சிவத்தம்பி அவர்கள் எதை வேண்டுமானாலும் எழுதலாம், தவறில்லை, ஆனால் நோக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதைப்போல விரிந்து பரந்த உள்ளம் இருக்க வேண்டும். ஆகவே SAP அவர்களுடைய நாவலை நான் படித்தேன். நன்றாகவே இருந்தது, மனதுக்கும் இதமளித்தது. அந்த நடை மன புண்ணுக்கு மருந்தாக இருந்தது. அந்த கதையும் மிகவும் சுகமான நடையில் எழுதப்பட்டிருந்தது, சுவாரஸ்யமாக இருந்தது. SAPயினுடைய அந்த நாவலை படித்த நான் அவர் எழுதிய இன்னும் ஒரு 7-8 நூல்களையும் படித்துவிட வேண்டும் என்று ஆவல் கொண்டேன். ஆகவே டி நகருக்கு சென்றேன். சரவணா ஸ்டோரில் கீழே இருந்து மேலே போனால், மேலே இருந்து கீழே வந்தேன். 5 ரூபா சம்சாவை 2 ரூபாய்க்கு விற்றான். சாப்பிட்டேன். 5 ரூபா ஃபில்டர் காஃபி 2 ரூபான்னு கொடுத்தான். வாழ்க சரவணா ஸ்டோர்னு சொல்லி சாப்பிட்டேன். அதுக்கு பிறகு அப்படியே ஒரு தெருவாக டி நகரில் வந்தேன். பதிப்பகமாக பார்த்துக்கிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்தேன். சிவாஜி வீடு இருந்தது, அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தேன். என்ன வாழ்க்கை! ஒரு பையன் வீட்டை விட்டு ஓடிடுவான். அவன் பாட்டுக்கு போய் கடையில் சாப்பிடுவான், பேருந்தில் ஏறி போவான், ட்ரெயினில் ஏறி போவான். ஏன்னா நம்ம நாடு தானே, நம்ம ஊர் தானே, நம்ம மக்கள் தானே, இதுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படிம்பான் ஒரு கதையில். அந்த மாதிரி மனநிலையில் நான் இருந்தேன்.
அப்படியே சிவாஜி வீட்டை பார்த்தேன், சில பதிப்பகங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே வந்தேன். வந்துட்டு மணிமேகலை பிரசுரத்தில் எஸ்ஏபியினுடைய 4-5 நாவல்களை வாங்கிக்கிட்டு அப்படியே வந்தேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் இருந்தது, அது உள்ளே போயிட்டேன். போனால் திராவிட கட்சி அலுவலகம் மாதிரி அது காற்று கூட்டமாக இருக்கும். அதனால் அப்படியே ஃபேனுக்கு கீழே உட்காந்துருக்கலாம், கேட்டால் தலைவரை பார்க்க வந்தேன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் தலைவரை எந்த தலைவரை உடனே பார்க்க முடியும், ரொம்ப நேரம் ஆகும். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணி குடிச்சிக்கிட்டு டீ குடித்தாங்கன்னா கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் டயத்தை ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்ட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே போனால் அந்த வராண்டாவில் யாரும் கூட்டம்லாம் திராவிட கட்சி அலுவலகம் மாதிரி கூட்டம்லாம் கிடையாது. ஒரே ஒரு பெஞ்சு இருந்தது, உட்காந்தேன். அது பழசு, இப்போ இருக்கிற பில்டிங் இல்லை, பழைய பில்டிங்கு. ஒருத்தர் வந்தார், நான் பெஞ்சில் உட்காந்துருந்தேன். வணக்கம் தோழர்னார். வணக்கம்ண்ணா. என்ன அப்படின்னாரு. தலைவர் தா பாண்டியனை பார்க்கணும் அப்படின்னு. சரி இருங்கன்ட்டு உள்ளார போய் யாரோ ஒரு பையன் உங்களை பார்க்க வந்திருக்கான். பையனா? என்ன விஷயமா? தெரியல, உங்கள்கிட்ட தான் பேசணுங்கிறான். சரி வர சொல்லுங்கள் அப்படின்னாரு. வந்து உடனே நீங்கள் பார்க்கலான்னாரு. எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்னடா இது, ஒரு தலைவரை ஒரே நிமிஷத்தில் பார்க்கலாமா? என்னைய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு நான் அவரை பார்க்கணுங்கிற சிந்தனைலாம் எனக்கு கிடையாது. உள்ளார போனால் ஒரு ஃபேனில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம், தண்ணி குடிக்கலாம், டீ கொடுப்பாங்க குடிக்கலாம், அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் நான் போனேன். அங்கே போனால் இப்படி சரின்ட்டு உள்ளே போனேன். வணக்கம் அப்படின்னு. வாங்க 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 அப்படின்னாரு. உட்காருங்கன்னாரு. உட்காந்தேன். நல்ல வேளை எனக்கு மைண்டில் ஒரு ஐடியா வந்தது. என்ன விஷயம் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இது பெரியார் திடலில் தா பாண்டியன் பேசின கூட்டத்தை நான் கேட்டேன். அதில் நல்லா பேசுனீங்கன்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை எடுத்து விட்டேன். அப்படியா? ஆமாம் 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 அப்படின்னாரு. அப்புறம் என்ன விஷயம்னாரு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்க, இந்த மாதிரி தமிழ்னு பேசுகிறானுங்களே ஒழிய ஒன்றும் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி என் சம்பளத்தை சொன்னேன். என்னது, என்ன சொன்னீங்க அப்படின்னாரு. சம்பளத்தை சொன்னேன். இது என்ன கேவலமாக இருக்குது, தமிழ்னு பேசுகிறான், கடைசியில் நான் தான் நம்பர் 1ங்கிறான், பெரிய தமிழ்நாட்டுக்கே டாட்டா பெறலாங்கிறான், என்ன இப்படி கொடுக்குறான் அப்படின்னாரு. அப்புறம் இப்படி தாங்க இருக்குது. சரி ஏதாவது ஸ்லிப்பு கிளிப்பு கொடுத்தானுங்களா அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு. இதெல்லாம் கேஸ் போட்டால் நிற்காது, வளன்னு இழுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு போனது தப்பு. நம்ம கராராக பேசிக்கணும். அப்போ தான் எனக்கு புத்தி வந்தது. வாழ்க்கையில் ஒரு இடத்துக்கு போனோம்னா சம்பளத்தை கராராக பேசிக்கணும், நல்ல கராராக பேசிக்கணும். அதுக்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு ஆவணத்தை நம்ம வாங்கிக்கணுங்கிறது நல்லா புரிஞ்சுது எனக்கு. அதுக்கப்புறம் சொன்னார், இது வேணாம் தம்பி, விட்டுருங்க, வேறு எங்கேயாவது பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் சென்னையில் நான் தா பாண்டியனை சந்தித்த கதை. இதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஈரோட்டுக்கு வந்திருந்தார் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். வாங்க தாப்பாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு என்னை அழைச்சிட்டு போனார். அந்த அறையில் இருந்தார். இதுதான் மற்ற கட்சி தலைவர் முதலாளித்துவ கட்சிகளுக்கும் பொது உடைமை கட்சிகளுக்கும் உள்ள வித்தியாசம். அதுதான். உள்ளே போனால் அவர் கூட இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். நான் போனதும் ஹிந்து, தினகரன், தினமணி எல்லா பேப்பரையும் படிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் டிவியில் அவர் ஒரு கிறிஸ்டினாக இருந்தால் கூட, நாத்திகவாதியாக இருந்தால் கூட, அவர் ஜெயா டிவியில் மகாபாரதத்தை பார்த்தாரு. அப்புறம் இன்னொரு டிவியில் ராமாயணம் பார்த்தாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களில் நல்ல புலமை உள்ளவர். அதுக்கப்புறம் ஏதோ நியூஸ் ஓடிச்சு, கனிமொழியை பற்றி, தயாநிதி மாறனை பற்றி ஏதோ சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னார், பேசலை, பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்கள பார்த்து அப்படின்னாரு. இதுதான் அவருடைய பழக்கம். அதுக்கு பிறகு உங்களுக்கு இன்னும் வயது இருக்குது, நிறைய படிங்க, நிறைய எழுதுங்க அப்படின்னு ஊக்கப்படுத்தினார். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நல்ல மனிதர். ஒரு பேரங்கிட்ட ஒரு தாத்தா எப்படி பேசுவாரோ அப்படி பேசினார். ஏன் நீங்கள் நிறையா எழுதலை புத்தகம், இது வயசாகிடுச்சு, நீங்கள் நிறையா எழுதியிருக்கலாமே அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ணுறதுப்பா, ஏதோ விட்டுட்டோம், நீங்களாவது நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுதான் நான் தா பாண்டியனை சந்தித்த கதை. நன்றி, வணக்கம்.